இந்த ஒரு கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு தாவேகா தொண்டர்கள் மீது கோபம் மட்டும்தான் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒசூர் டேம் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதுக்கு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுல கமெண்ட்ல வந்தது என்னன்னா, ஒசூர்ல வந்துட்டு டிவிக்கே ஜெயிக்கல, டிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு, இதுக்கான தீர்வு அங்க போய் கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லயும் வைப்பிலையும் சொல்றீங்க. முதல்ல நாம் எல்லோரும் மக்களோடு மக்களாகிய மனிதர்கள், மனித நேயத்தை உணருங்க. இத நம்ம சிஎம் விஜய் அண்ணாவே கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நம்ம மனனை கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் போது அங்க ஜெயிச்சாரு இங்க ஜெயிக்கல அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு எது நடந்தாலும் நம்ம கேட்க கூடாதுன்னு கிடையாது. முதல்ல நம்ம எல்லாரும் மக்கள், நமக்குள்ள கட்சி ரீதியா வேறுபாடுகள் இருக்கு, வேறு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான வேலையை மட்டும் நம்ம பேசலாம், அதை மட்டும் பண்ணலாமே தவிர இதுல ஏகப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஒசூர் டேம் பாதிப்புனால எவ்வளோ குடும்பங்கள் இருக்கு. சோ நம்ம அது எல்லாமே பார்க்கணும். இந்த ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றோன்றதுனால மக்களோட உயிரோட விளையாடக்கூடாது. நம்ம இது அடுத்த கட்சியில இருக்கவங்க பண்ணிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. நம்ம அண்ணன் கட்சியிலும் நம்ம இது அதுக்கான இடத்த கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்கல, அவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நல்லதுதான் பண்ணணும். எதுக்காக நீங்க எப்படி பேசுறீங்க எனக்கு புரியவே இல்ல. அவங்களுக்கு நமக்கு ஓட் போடல அப்படின்னா இப்ப அதனால அண்ணா சிஎம் இல்லாம ஆயிட்டாரா? இல்ல. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்களா? யாராவது ஒருத்தர், எந்த மூலையாவது ஒருத்தர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கட்சி ரீதியா விமர்சனங்கள் இருக்கா, கருத்து வேறுபாடு இருக்கா, அது வேற. மத்தபடி எதிர்கட்சியினரா இருந்தாலும் நம்மள ஆளுங்கட்சியினரா இருந்தாலும் எல்லோரும் சம மனிதர்கள், சம உரிமை கொண்ட மனிதர்கள்.